என்ன எதுக்கையா போட போட்டிருக்கிற? பிரியாணி கடன் எதுக்கையா போட்டிருக்க? தூக்கி போடுறியா? போட்டு ஒழுங்கா வந்து இங்க கஞ்சி கிடைக்கும்னு போடியா. ஏன்னா அவ்வளோ கோவம் வரும். அடுத்த வண்டியை எடுத்துட்டு சுருன்னு போய் அங்கேயும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பிரியாணி சாப்பிடாம விடக்கூடாதியா, தேடியா எங்க இருக்குன்னு அப்படின்னு நினைச்ச ஒரு காலங்கள், அலைச்சல், டென்ஷன் எத்தனை. ஆனா புரிந்து கொள்ளுகிற ஒரு காலம்னு வந்ததற்கு பிற்பாடு இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே குறைஞ்சு போகுது. அப்போ இப்போ உங்கள்கிட்ட ஆவியானவர் உங்களிடத்துல பேசுறாரு, மகளே இது பிரச்சனையா இல்ல நீ புரிந்து கொள்ளாதது பிரச்சனையா? இது பிரச்சனையா நீ புரிந்து கொள்ளாதது பிரச்சனையா? ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறோம், நம்மளை அந்த வேலையை விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த வேலை எனக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்றோம், ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல வேலைக்கு வைக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அவ்வளவுதான். அந்த மனுஷனிடத்துல கோவப்பட்டோ எரிச்சலாயோ சண்டை போட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்ன வேலையை விட்டு தூக்கிட்டியாப்பா, ஆண்டவர் நினைச்சாருன்னா கத்தர் இதை விட நல்ல வேலையை எனக்கு தருவாரு. எனக்கு ஓனா ஒரு தொழிலையே கத்தர் தந்தாலும் எனக்கு ஓனா தொழிலே தருவாரு, நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல, சார் இது வரைக்கும் எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க சார், இத்தனை நாள் என்ன நல்லா பார்த்துக்கீங்க சார், தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்பட்டுமா, வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதான் உண்மையா என்ன அர்த்தம் சொல்லுங்க சத்தமா? புரிந்து கொள்ளுதல். அதான் புரிந்து கொள்ளுதல். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.